بسم الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على المرسلين أما بعد. அல்லாஹ்வினுடைய உதவியால் நாம் எல்லோரும் நம்முடைய நேரங்களை ஒதுக்கி இந்த சந்தர்ப்பத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நாளை மறுமை நாளிலும் இவ்வாறு ஒன்று சேர்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய இந்த நிகழ்விற்கு ஈலேர்னர்ஸ் ஹப் நிறுவனத்தின் மூலமாக நடாத்தப்படுகின்ற அல் குர்ஆன் ஒரு பேரருள் என்ற தலைப்பிலே ஒரு மோட்டிவேஷனல் புரோகிராம் ஒன்று இன்றைய தினம் நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த நிகழ்வு ஈலேர்னர்ஸ் ஹப் நிறுவனத்தினுடைய மற்றும் எமது மாணவர்கள் என இன்றைய நிகழ்விற்கு வளவாளராக கலந்து சிறப்பித்திருக்கின்ற ஷேக் இஜ்லான் ரஹ்மானி அவர்கள் என வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டவனாக எமது ஈலேர்னர்ஸ் ஹப் என்கின்ற கல்வி நிறுவனம் அதனை பல்வேறு வடிவங்களில் வித்தியாசமான கோணங்களிலே பல்வேறு கற்கை நெறிகளை நடாத்தி வருகின்ற ஒரு நிறுவனமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எமது மாணவர்களை சற்று அல்லது அதைவிட கூடுதலாக அவர்களை இன்னும் இந்த குர்ஆன் சார்ந்த துறைகளிலே வேண்டும் என்ற அடிப்படையில்தான் இப்படியான மோட்டிவேஷனல் புரோகிராம் நாங்கள் ஏற்பாடு செய்து நடாத்தி வருகிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்வு இந்த வருடத்தினுடைய முதலாவது நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்விற்கு கலந்து சிறப்பிக்கிறார் அக்குரணை உம்முல் முஃமினாத் பெண்கள் அரபு கல்லூரியினுடைய முன்னாள் அதிபர், அதே போன்று அக்குரணை ரஹ்மானியா அரபு கல்லூரியினுடைய சிரேஷ்ட விருது தன்னுடைய கற்கை நெறியை பேராதனை பல்கலைக்கழகத்திலே பூர்த்தி செய்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ்வினுடைய உதவியால் தன்னுடைய முயற்சியால் பல்வேறு விதமான விசேட கற்கை நெறிகளையும் பூர்த்தி செய்திருக்கிறார்கள். பல நூற்றுக்கணக்கான தாயியாக்கள் என இஸ்லாமிய அழைப்பாளர்களை உருவாக்கிய ஏஎம்எம் இஜ்லான் ரஹ்மானி உஸ்தாத் அவர்களை அல் குர்ஆன் ஒரு பேரருள் என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்துமாறு அன்பாக வேண்டி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين
اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم يا معلم داود علمنا ويا مفهم سليمان فهمنا ربي زدني علما. இந்த ஆன்லைன் கற்கை நிறைய மேற்கொள்ளக்கூடிய நிறுவனத்தின் நிர்வாக உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் அதே நேரம் இதிலே தங்களுடைய கற்கைகளை முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கும் ஆரம்பமாக சலாத்தை தெரிவித்துக் கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இந்த நிகழ்ச்சிக்குள்ளால் வருகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலாவுடைய அருள் அன்பு என்பது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹு தாலா ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ, அது அல்லாஹுடைய அருள், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கொடுப்பான் என்று குர்ஆனிலே எங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார். அந்த வகையில் இன்று அல்லாஹுவின் அருளாலும் இந்த ஈலேனஸ் ஹப் நிறுவனத்தின் நிர்வாக உறுப்பினர்களுடைய ஏற்பாட்டாலும் உங்களோடு அல் குர்ஆன் ஒரு பேரருள் என்ற தலைப்பிலே சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களை படைத்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் பல வகையான அருள்களை செய்திருக்கிறார். அது எங்களுக்கு தெரியும். அந்த அருள்களிலே அல்லாஹு தஆலா மிகவும் சிலாகித்து பேசக்கூடிய, அல்லாஹு தஆலா புகழ்ந்து பேசக்கூடிய, உலகத்துக்கு ஒரு பேரருளாக இருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் அருளாக நாங்கள் இந்த குர்ஆனை பார்க்கிறோம். இந்த குர்ஆனை பற்றி எங்களுக்கு நிறைய பேச முடியும், எங்களுக்கு நிறைய பார்க்க முடியும். இந்த குர்ஆன் உலகத்துக்கு எப்போது வந்தது, எந்த சமூகத்திலிருந்து தனது பணியை செய்ய ஆரம்பித்தது, அந்த சமூகத்தை எங்கு கொண்டு போய் சேர்த்தது, இறுதி வரைக்கும் அந்த சமூகத்தினுடைய அந்த குர்ஆனுடைய தூது வந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்துடைய மாற்றங்களும், அதில் ஏற்படக்கூடிய புரட்சிகளும், அதில் ஏற்படக்கூடிய நாகரீகம், கலாச்சாரம் சார்ந்த, அறிவியல் சார்ந்த வளர்ச்சிகளும் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே அல் குர்ஆன் எப்படியானது என்பதை நாங்கள் சிந்திக்கும் பொழுது, அல் குர்ஆனுடைய சிறப்பை பற்றி குர்ஆனில் மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சுன்னாவிலும், அதே போல அறிஞர்கள், இஸ்லாமிய அறிஞர்கள், முஸ்லிம் அல்லாத அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இதிலே நாங்கள் முதலாவது விளங்க வேண்டிய விடயம், அல் குர்ஆன் என்பது ஒரு இறைவேதம். அந்த இறைவேதம் என்று சொல்லும் பொழுது, உலகத்தில் அல்லாஹு தஆலா மனிதனை நெறிப்படுத்துவதற்கு அனுப்பிய தனது தூது, அந்த தூதினுடைய தொடரிலே இறுதியாக அனுப்பிய தூதர் தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பல அற்புதங்களை கொடுத்தான்.
அந்த அற்புதங்களிலே அல்லாஹு தாலா நிரந்தரமான, காலத்தால் அழியாத, மிகவும் ஆச்சரியமான ஒரு அற்புதமாகத்தான் இந்த குர்ஆனை கொடுத்திருக்கிறார். இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த வேதம் என்பதை குர்ஆன் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறது. இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது, எங்களுக்கு தெரியும். இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய வஹீயின் மூலம் அனுப்பப்பட்ட வேதங்களை நாங்கள் வரலாற்றிலே நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், தௌராத், இஞ்சில், ஜபூர் இப்படியான வேதங்கள் அந்த தொடரிலே இந்த காலத்தில் இருக்கக்கூடிய யூத கிறிஸ்தவர்கள் இவர்களுடைய வேதங்களான தௌராத், இஞ்சில் போன்ற இந்த வேதங்களுக்கு மத்தியில் அது எவ்வளவு தூரம் மாற்றப்பட்டிருக்கிறது, அது எவ்வளவு தூரம் திரிபடைந்திருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இவைகள் அனைத்துக்கும் மத்தியிலே அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை தான் பொறுப்பேற்று அதனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை தான் எடுத்திருக்கிறார். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நிச்சயமாக நாங்கள் குர்ஆனை இறக்கி வைத்தோம், அந்த திக்ரை இறக்கி வைத்தோம், அதனை நிச்சயமாக நாங்கள் பாதுகாப்போம் என்று. அல்லாஹு தாலா அந்த வாக்களித்தது, அவன் பொறுப்பெடுத்த விடயம், அது கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். அல்லாஹு தாலாவுடைய வேதம், அவன் அதனை பாதுகாப்பதற்கு பொறுப்பெடுத்திருக்கிறான். அது இறுதி வேதம், இதற்கு பிறகு ஒரு வேதம் இல்லை என்பதும் எங்களுக்கு தெரியும். எனவே அந்த இறுதி வேதம் குறிப்பிட்ட சில வருடங்களோடு நிறைவு அடையக்கூடியதாக இல்லாமல் கியாமத்து நாள் வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான வருடங்களை தாண்டி பயணிக்கக்கூடியதாக, அது சமூகத்தை உளரீதியாகவும் சிந்தனா ரீதியாகவும் நெறிப்படுத்தக்கூடியதாக, அது மனிதர்களுக்கு காலத்துக்கு தேவையான, இடத்துக்கு தேவையான வழிகாட்டல்களை வழங்கக்கூடியதாக ஒரு முழுமையான வேதமாக இருக்கிறது அந்த இறுதி வேதம். இதே அந்த குர்ஆனுடைய சிறப்புகளிலே, சிறப்பம்சங்களில் எங்களுக்கு பார்க்க முடியும். அதே போல இந்த குர்ஆன் இது ஒரு நேர்வழி என்பதை குர்ஆன் பல இடங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். ஹுதல் லின்னாஸ், ஹுதல்லில் முத்தகீன், மக்களுக்கு நேர்வழியாக இருக்கிறது, இறையுணர்வு உள்ளவர்களுக்கு நேர்வழியாக இருக்கிறது என்று அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை பற்றி நேர்வழி என்பதையும் பல இடங்களிலே பேசியிருக்கிறார். எனவே ஒரு மனிதன் நல்ல முறையில வாழ வேண்டும் என்று நினைத்தால், நான் ஒரு நல்ல வாழ்க்கையை தெரிவு செய்ய வேண்டும் என நினைத்தால், அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே தெரிவு இந்த குர்ஆன் மாத்திரம்தான், குர்ஆன் என்ற தூது மாத்திரம்தான். அதனை தாண்டி அவனுடைய அறிவோ, அவனுடைய சிந்தனையோ, அவன் இருக்கக்கூடிய சமூகத்தின் கலாச்சார நாகரிக பின்னணிகளோ எப்படி இருந்தாலும் அதன் மூலம் அவனுக்கு நிம்மதியாக, சந்தோஷமாக ஒரு சீரான பாதையில வாழ முடியாது. இன்னஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். நிச்சயமாக இந்த குர்ஆன் மிக சீரான, நேரான பாதைக்கு மனிதனை வழிகாட்டும் என்பதையும் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே இது ஒரு நேர் வழி என்பதும் எங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, இந்த குர்ஆன் ஒரு ஒளி. மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த காலத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால், அந்த மனிதர்கள் எவ்வாறான இருளிலே இருந்தார்கள், அது ஆரம்ப கால ஜாஹிலியத், அவர்கள் இருந்த இருள், அந்த சூழல் எங்களுக்கு தெரியும். அப்ப அந்த சூழலில் இருந்து அந்த மக்களை அவர்களுக்கு உள்ளத்துக்கும் அவருடைய சிந்தனைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் ஒளியை கொடுத்து அவர்களை வழிநடாத்தியது என்பது எங்களுக்கு தெரியும். அப்ப அல்லாஹு தாலா நூர் என்ற சொல்லை இந்த குர்ஆனிலே பல இடங்களிலே பயன்படுத்தியிருக்கிறார். நூர் என்ற அந்த குர்ஆன் என்பது ஒரு ஒளி என்பதையும் குர்ஆனிலே அல்லாஹு தாலா பல இடங்களிலே சொல்லியிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறார். எனவே நாங்கள் இன்று பேசக்கூடிய, நாங்கள் இன்று கற்கக்கூடிய, நாங்கள் இன்று மனனம் செய்யக்கூடிய இந்த புனிதமான வேதம், இது இறை வேதம், இறுதி வேதம். அது எங்களுக்கு நேர்வழியை காட்ட வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்களுடைய உள்ளத்துக்கும், எங்களுடைய சிந்தனைக்கும், எங்களுடைய ஈருலக வாழ்க்கைக்கும் ஒளியூட்ட வந்திருக்கிறது, ஒளியை தர வந்திருக்கிறது என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்லியிருக்கிறது. அது மட்டுமல்ல, ரஹ்மா, இந்த குர்ஆன் என்பது ஒரு அருள். அருள் என்பதையும் குர்ஆனே எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இந்த அருள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு செய்த அருள்களை மனிதனால் எண்ணி பார்க்க முடியாது என்பது குர்ஆனே சொல்கிறது. வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை கணக்கிட்டால் அதனை உங்களால்
மட்டிட முடியாது. அந்த அருள்கள் எல்லாத்துக்கும் மத்தியிலே ஒரு மிக பெரும் அருளாக அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை அடையாளப்படுத்தியிருக்கிறார். எனவே இந்த அருளைத்தான் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த அருளைத்தான் நாங்கள் மனனம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அருளை பற்றித்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த அருளை பற்றி அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இன்னும் ஒரு செய்திதான் சக்கீனா. இந்த அருள் என்பது ஒரு உள அமைதி. இன்று மனிதன் உள்ளத்துக்கு அமைதியையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் தேடி எங்கெங்கோ அலைகிறான். அந்த சந்தர்ப்பத்திலே, அந்த காலகட்டத்திலே அல்லாஹு தாலா எங்களுடைய கையிலே அந்த உள அமைதியை தரக்கூடிய, அந்த அருள் நிறைந்த, ஒளி நிறைந்த, நேர் வழிகாட்டக்கூடிய அந்த இறைவேதத்தை எங்களுக்கு தந்து வைத்திருக்கிறார். அப்ப இது எங்களுக்கு ஒரு பெரும் பாக்கியம். அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம். இப்படி நாங்கள் குர்ஆன் என்பது எப்படியெல்லாம் நாங்கள் பார்க்க முடியும் என்று தேடும் பொழுது, குர்ஆனிலும் ஹதீஸிலும் இந்த குர்ஆனை பல வர்ணனைகளை கொண்டு, பல பண்புகளை கொண்டு அல்லாஹு தாலாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வர்ணித்திருக்கிறார்கள். இந்த குர்ஆன் சீரானது, இந்த குர்ஆனிலே வளைவுகள் எதுவும் இல்லை என்றெல்லாம். எனவே இப்படியான ஒரு குர்ஆனோடு வாழக்கூடிய நான், இந்த குர்ஆனுக்கும் எனக்கும் உறவு எப்படி இருக்க வேண்டும், அல் குர்ஆனும் நானும் என்று ஒரு இடத்திலே நாங்கள் சிந்திக்கும் பொழுது, நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான விடயம். அதை நாங்கள் சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் இந்த இடத்திலே சிந்திக்கலாம். அல் குர்ஆனும் நானும் என்று சொல்லும் பொழுது இதிலே பல விடயங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கு. அதிலே எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அடிப்படையான விடயம் ஈமான். அந்த குர்ஆனை நாங்கள் ஒரு இறை வேதம், அது இறுதி வேதம், இது நேர் வழிகாட்ட வந்திருக்கிறது, இது எனக்கு ஒளியை தர வந்திருக்கிறது, இது ஒரு அருளாக இருக்கிறது, இது எனக்கு உள்ள அமைதியை தருகிறது என்ற அந்த குர்ஆனை பற்றி குர்ஆன் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறதோ, குர்ஆனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ, இவைகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் என்பது உள்ளத்தால நாங்கள் ஆழத்தால் நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கை என்பது எந்த அளவுக்கு எங்களோட உள்ளத்திலே ஆழமாக வேரூண்டுகிறதோ அந்த அளவுக்கு தான் அந்த குர்ஆனுடனான எங்களுடைய பயணம் மிகவும் பலமானதாக, மிகவும் ஆரோக்கியமானதாக, மிகவும் உறுதிமிக்கதானதாக இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த ஈமான் வெறுமனே வாயால, இப்ப நாங்கள் எல்லோரும் கலிமாவை சொல்லியிருக்கிறோம், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி என்று அல்லாஹ்வுடைய வேதங்களை, அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய மலக்குமார்களை, அல்லாஹ்வுடைய வேதங்களை நம்பியிருக்கிறோம் என்று நாங்கள் அந்த கலிமாவின் மூலம் இந்த ஈமானை நாங்கள் உச்சரித்து விட்டு அதை உள்ளத்திலே ஆழத்தில் இறக்கவில்லை என்று சொன்னால் இந்த குர்ஆனுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவுலே நிறைய பிரச்சனைகளும் இடைவெளிகளும் சிக்கல்களும் இருக்கும். ஆனால் இந்த ஈமான் நாங்கள் இன்னும் பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த குர்ஆனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான அந்த ஈமானிய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நிறைய உதாரணங்களை சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு பார்க்க முடியும். சஹாபாக்கள் அந்த குர்ஆனோடு எப்படி வாழ்ந்தார்கள், அதே போல சலஃபுகள் இருந்து எங்களுக்கு நிறைய உதாரணங்களை பார்க்க முடியும். நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள். எனவே இந்த ஈமான் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த குர்ஆனுடனான உறவை, இந்த குர்ஆன் என்ற அருளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு தூரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவ்வளவு தூரம் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் இட வேண்டிய அஸ்திவாரம் இந்த ஈமானிலிருந்து. அதை நம்ப வேண்டும், அதனை உள்ளத்தால நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அந்த இடத்திலிருந்து தான் எங்களுக்கு இந்த குர்ஆனுடனான அந்த பயணம் ஆரோக்கியமாக அமையும். இரண்டாவது, குர்ஆனை கற்றல் என்பது அந்த குர்ஆனும் நானும் என்ற இடத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பணி, ஒரு கடமை. இப்ப நாங்கள் எல்லோரும் போல குர்ஆனை கற்றிருக்கிறோம், கற்றுக்கொண்டு இருக்கிறோம். பொதுவாக குர்ஆன் மதரசா என்பது எங்களுடைய சமூகத்தினுடைய ஒன்றரை கலந்த ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது. ஒரு பிள்ளை பிறந்து வளர்ந்து வந்து 4 வயசு 5 வயசாகினால் பெரும்பாலும் எங்களுடைய சமூகத்திலே, எங்களுடைய இந்த இலங்கை சூழலிலே அந்த பிள்ளை பாடசாலைக்கு செல்வதற்கு முன்னால் குர்ஆனை சொல்லிக் கொடுத்து அந்த குர்ஆனுடனான உறவை பெற்றார்கள் ஏற்படுத்தி விடுவார்கள். அந்த கற்றல் என்பது, ஆனால் அந்த குர்ஆன் மதரசாவிலே ஆரம்ப காலத்திலே இருந்து கற்றல் என்பது அந்த குர்ஆனை ஓதுவதற்கான கற்றல் என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது. ஆனால் இந்த கற்றல் என்பது அதனை விட பரந்தது, அதனை விட விரிந்தது. குர்ஆனை ஓதுவது என்பது அந்த கற்றலுக்கு தொடர்பான அடுத்த ஒரு கடமையாக எனக்கும் குர்ஆனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவாக நாங்கள் யோசிக்க முடியும், அதனை நாங்கள் பார்க்க முடியும். எனவே இந்த குர்ஆனை கற்றல் என்பது ஒரு பரந்த பகுதி. அதிலே ஒரு முக்கியமான சில பகுதிகளை இந்த கல்வி நிறுவனம், ஆன்லைன் கல்வி நிறுவனம்
செய்து கொண்டிருக்கிறது. இதே போல பல நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்களும் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இந்த குர்ஆனை நாங்கள் எந்த அளவுக்கு ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னா, அதை எந்த அளவுக்கு ஈமான் கொள்ள வேண்டுமோ, அது எந்த அளவுக்கு என்னுடைய உள்ளத்தில் ஆழத்தில் இறங்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு அந்த குர்ஆனை விளங்கத்தான் அது எங்களோட உள்ளத்துக்குள்ளால இறங்கும். அதை படிக்க படிக்க அது என்ன சொல்கிறது, அது ஒரு கட்டத்துக்கும் என்ன வழிகாட்டல் தருகிறது என்பதை நாங்கள் விளங்கத்தான் அதனுடனான நெருக்கமும் உறவும் எங்களுக்கு கூடும். எனவே கற்றல் என்பது குர்ஆனுக்கும் எனக்கும் இடையிலான உறவிலே இருக்கக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான பணி. அதுக்கு அடுத்ததான் குர்ஆனை ஓதுதல். குர்ஆனை ஓதுதல் என்பதும் எங்களுடைய சமூகத்திலே பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு விடயம். அது ஒரு பழக்கம், அது ஒரு பண்பாடாக, அது ஒரு உயர்ந்த வணக்கமாக எங்களுடைய சமூகம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் புதிய தலைமுறையினர்கள் அந்த குர்ஆனை ஓதுவதில் எப்படி ஈடுபடுகிறார்கள் என்பதை நாங்கள் ஒரு முறை எங்களுடைய சமூகத்துக்குள்ளால், எங்களுடைய வீட்டுக்குள்ளால், எங்களுடைய குடும்பத்துக்குள்ளால் நாங்கள் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டிய தேவை இந்த காலத்தில் இருக்கிறது. எங்களுடைய முன்னோர்கள், மூதாதையர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், மக்ரிப் தொழுதற்கு பிறகு வாங்க சொல்கிறார்கள். அதனை முடிந்தவுடன் நான் தொடர்கிறேன். குர்ஆனை ஓதுதல் என்பது எனக்கும் குர்ஆனுக்கும் இடையில் இருக்க வேண்டிய அடுத்த பணி. அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறது. ஆனால் அதனை நாங்கள் அந்த உணர்வுபூர்வமாக நாங்கள் செய்ய வேண்டும். குர்ஆனை ஓதுவதனால் எனக்கு என்ன கிடைக்கிறது என்று எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ அதுக்குரிய நன்மைகளை சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆனை ஓதும் பொழுது ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை, ஒரு எழுத்து ஒரு நன்மை கிடைக்கும். அந்த ஒரு நன்மை பி அஷ்ரி அம்சாலிஹா, அதிலிருந்து 10 மடங்கு இன்னும் கூடுதலாக கிடைக்கும். அல்லாஹு தாலா விரும்புகிற பிரகாரம் பல மடங்கு அதிகரித்துக் கொண்டு செல்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நன்மைகளை பற்றி பேசக்கூடிய ஏனைய ஹதீஸ்கள் இருந்தும் எனக்கு அதனை விளங்கிக் கொள்ள முடியும். அப்போ ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை என்பது இது சாதாரணமான விடயம் அல்ல. இதை நாங்கள் கொஞ்சம் கல்குலேட் பண்ணி பார்த்தால், அதாவது சாதாரணமாக ஒரு குர்ஆனிலே ஒரு பக்கத்திலே சராசரியாக ஒரு 520 எழுத்துக்கள் இருக்கும். இப்ப சவுதியில எல்லாம் இருந்து வரக்கூடிய அந்த குர்ஆனை நாங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு 520 எழுத்துக்கள் ஒரு பக்கத்திலே அன்னளவாக சராசரியாக இருக்கிறது. 520, 24, 25 அப்படி இருக்கலாம். அப்போ ஒரு பக்கத்தை ஓதுவதன் மூலம் எங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை சம்பாதிக்க முடியும் என்று நாங்கள் சும்மா கல்குலேட் பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால், 520 ஒன்றுக்கு ஒரு நன்மை என்று சொன்னாலும் 520 நன்மைகளை சம்பாதிக்க முடியும்.
அப்ப அந்த ஒரு பக்கத்தை நாங்கள் ஓதுவதற்கு எங்களுக்கு தேவைப்படுவது வெறுமனே ஒரு நிமிடம். சாதாரணமாக ஒரு நிமிடம், சரளமாக ஓதக்கூடியவர்களுக்கு ஒரு நிமிடம் போதும் ஒரு பக்கத்தை ஓதுவதற்கு. அப்போ ஒரு நிமிடத்திலே 520 நன்மை. இதனை இன்னும் அதிகரித்து கூட எங்களுக்கு பார்க்க முடியும். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று சொன்னால் ஒரு நிமிடத்திலே 5200 நன்மைகளை சம்பாதிக்க முடியும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த அருளின் ஊடாக எவ்வளவு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்ப அந்த 520 நன்மை அல்லது 5200 நன்மை என்பதெல்லாம் எங்களுக்கு இந்த உலகத்திலே அதனுடைய பெருமானம் விளங்க மாட்டாது. குர்ஆனுடைய சில வசனங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஹதீஸ்களும் எங்களுக்கு சொல்கிறது அதனுடைய பெருமதியை ஒரு மனிதன் மறுமையிலே தான் விளங்குவான். சூரா அபஸவில் அல்லாஹு தஆலா கடைசி பகுதியிலே சொல்கிறான் அந்த மறுமை நாளுடைய காட்சியை பற்றி யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி என்ற அந்த வசனத்திலே அந்த நாளையிலே ஒரு மனிதன் தனது தந்தை, தனது தாய், தனது மனைவி அல்லது வாழ்க்கை துணை, சகோதர சகோதரிகள், பிள்ளைகள் எல்லோரையும் விட்டு விரண்டு ஓடுவான். அப்படியான ஒரு நாள் தான் அது. அப்ப மறுமையில எங்களுடைய தாய் தந்தை கூட எங்களுக்கு கை கொடுக்காத, நாங்க எங்களுடைய பிள்ளைகளை கூட பார்க்க முடியாத அந்த சந்தர்ப்பத்திலே தான் இந்த ஒரு நன்மையுடைய பெருமதியை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியுமா இருக்கும். எனவே ஒரு நிமிஷத்திலே ஒரு நிமிடத்துக்குள்ளால் ஒரு ஆயிரக்கணக்கான நன்மைகள் எங்களுக்கு சம்பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் என்ற அருளுக்குள்ளால் வைத்திருக்கிறான். இந்த ஓதுவதன் மூலம் மாத்திரம். அதே போல இந்த குர்ஆனுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய அடுத்த பகுதியிலே அடுத்த உறவாக குர்ஆனை மனடமிடல் என்பதை எங்களுக்கு பார்க்க முடியும். அதனைத்தான் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த மனநமிடல் என்பது இது இன்னும் ஒரு பெரிய ஒரு பாக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், யாருடைய உள்ளத்திலே குர்ஆனிலே ஒரு பகுதியாவது இல்லையோ, யாருடைய உள்ளத்திலே குர்ஆனிலே ஒரு பகுதியாவது இல்லையோ, அவர் அந்த உள்ளம் கல்பைத்தில் ஹரிபி, பாலடைந்த வீட்டை போல அந்த உள்ளம் ஆகிவிடும். அப்ப பாலடைந்த வீடு என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும். ஒரு வீடு அல்லது ஒரு மாளிகை, ஒரு கட்டிடம், இதிலே மனிதன் குடியிருக்காமல் சில மாதங்கள், சில வருடங்கள் இருந்தால் அதிலே எவ்வளோ ஒரு பயங்கரமான காட்சியும் பயங்கரமான சூழலும் மனிதனுக்கு பயன்படுத்த முடியாத நிலைமையும் இருக்கும், எவ்வளவு இருளடைந்து இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். அப்ப இந்த குர்ஆனிலே ஒரு பகுதி எங்களுடைய உள்ளத்திலே இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனுடைய உள்ளம் அந்த பாலடைந்த வீட்டை போல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதனை நாங்கள் அடுத்த பக்கம் பார்க்கும் பொழுது இந்த குர்ஆனிலே எந்த அளவுக்கு எங்களுடைய உள்ளத்துக்குள்ளால் இருக்கிறதோ அந்த அளவுக்கு எங்களுடைய உள்ளம் பிரகாசமான ஒரு வீடாக, பிரகாசமான ஒரு இல்லத்தை போன்று இருக்கும் என்பதை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். எனவே இந்த மனநமிடுதல் என்பது குர்ஆனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு உறவாக இருக்கிறது. அதே மாதிரி விளங்குதல் என்பது குர்ஆனுக்கும் எனக்கும் இடையில் இருக்க வேண்டிய, குர்ஆனும் நானும் என்று சிந்திக்கக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டிய உறவிலே நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளே அடுத்த பணி. குர்ஆனை வெறுமனே ஓதிவிட்டு, குர்ஆனை வெறுமனே மனனம் செய்துவிட்டு நாங்கள் அதனை மூடி வைத்து விட முடியாது. அந்த குர்ஆன் எனக்கு வழிகாட்ட வந்திருக்கிறது. நான் போகக்கூடிய பயணத்திலே அதை எனது கரத்தை பிடித்து கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால், இந்த இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஆபத்துகள் இருந்து என்னை அந்த குர்ஆன் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், பாவமான சூழல்கள் இருந்து அந்த குர்ஆன் என்னை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால், அனாச்சாரங்கள் இருந்து அந்த குர்ஆன் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை நான் விளங்க வேண்டும். இன்று எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக கவலையான செய்தி என்னன்னு சொன்னால், சூரா ஃபாத்திஹாவை கூட விளங்குவதற்கு எங்களுடைய சமூகத்திலே பெரும்பாலானவர்கள் தவறவிட்டிருக்கிறார்கள். அதனை ஓதுவது அதிலே பாடமாக்கி கடமைக்காக ஓதிக்கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 17 முறை ஓதக்கூடிய அந்த சூரா ஃபாத்திஹாவை கூட அது என்ன சொல்லுகிறது, மொத்த குர்ஆனின் சுருக்கமாக அந்த சூரா ஃபாத்திஹா என்ன முன்வைக்கிறது என்பதை விளங்கிக் கொள்வதற்கு தவறவிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த மொத்த குர்ஆனையும் நாங்கள் விளங்கி அதனை உள்ளத்தால அதனோடு உறவாட வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. அப்படி வாழும் பொழுது அந்த குர்ஆனை விளங்குவதற்கு எங்களால் முடியுமான முயற்சிகளை எடுக்கும் பொழுது இது போன்ற வகுப்புகளின் ஊடாக, அதே போல இன்னும் புத்தகங்கள், தஃப்சீர் புத்தகங்கள், குர்ஆனுடைய விளக்க உரைகள் நிறைய இருக்கின்றன. இவைகளை வாசித்து அதனை நாங்கள் விளங்கி அதனை எங்களுடைய சிந்தனைக்கு எடுக்கும் பொழுதுதான் எங்களுக்கு அந்த குர்ஆனுடன் உறவு பலப்படுகிறது, அதனுடன் சேர்ந்து பயணிக்க முடிகிறது. ஆரம்பத்தில் சொன்னது போல அந்த குர்ஆன் அருள், அந்த குர்ஆன் ஒரு ஒளி, அந்த குர்ஆன் ஒரு நேர்வழி என்ற அந்த பயனெல்லாம் எங்களால் எடுக்க முடியும். குர்ஆனில் அல்லாஹு தஆலா அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை இவர்கள் சிந்திப்பதில்லையா என்று பல இடங்களிலே கேட்கிறான். அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது இவர்களுடைய உள்ளங்களிலே பூட்டு போடப்பட்டிருக்கின்றனவா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான்.
எனவே இந்த குர்ஆனை விளங்குவது என்பது குர்ஆனுக்கும் எங்களுக்கும் இடையிலான இந்த குர்ஆன் என்ற பேரருளுக்கும் எனக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவிலே, அதற்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளிலே மிக முக்கியமான ஒரு பகுதி. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இதனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல விளங்குறது அதுக்கு அடுத்த பகுதி தான் நடைமுறைப்படுத்தல். இந்த குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அதை எங்களோட வாழ்க்கையில நாங்க எடுக்கணும். அதுல நாங்க எந்த வகையான பின்வாங்கலோ அல்லது அதனை பற்றிய எந்த சிந்தனையோ எங்களுக்கு இருக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அந்த குர்ஆன் சொல்வதெல்லாம் அல்லாஹ் சொல்வது, எங்களை படைத்த ரப்பு சொல்வது, எங்களுடைய வாழ்க்கை முன்பின் இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையிலுடைய நலவு தீமையை அறிந்த அந்த அல்லாஹ் பேசக்கூடிய விடயம். எனவே அதனை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதிலே எந்த தயக்கமோ பின்வாங்கலோ காட்ட தேவையில்லை. என்றளவு நாங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் அதில் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதே போல இந்த குர்ஆனை நடைமுறைப்படுத்துவதோடு அடுத்தவர்களுக்கு இந்த குர்ஆனை எத்தி வைக்க வேண்டும். இந்த குர்ஆனை எத்தி வைத்தல் என்பது குர்ஆனின் பக்கம் மக்களை அழைத்தல், குர்ஆனை மக்களுக்கு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல் என்பதெல்லாம் அதிலே வரும். ஒரு ஹதீஸில் எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், "ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு." உங்களிலே மிக சிறந்தவர் யார் குர்ஆனை தான் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா நான் ஒரு சிறந்த மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை கற்க வேண்டும், குர்ஆனை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், "வலாக்கின் கூனு ரப்பானியீன பிமா குன்தும் துஅல்லிமூனல் கிதாப வ பிமா குன்தும் ததுருசூன்." இந்த வேதத்தை நீங்கள் கற்பதன் மூலமும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமும் நீங்கள் ரப்பானிகளாக, இறைவனை சார்ந்தவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். எனவே அந்த ரப்போட நெருக்கமான உறவு கொண்டவர்களாக, ரப்பானிகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குர்ஆனை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, அடுத்தவர்களுக்கு எத்தி வைப்பது என்பது மிக முக்கியமான விடயம். அந்த எத்தி வைத்தல் என்ற விடயத்திலே இந்த குர்ஆனை நாங்கள் எங்களுடைய சொற்களால் எத்தி வைப்பது அது ஒரு பகுதி, எங்களுடைய செயலால் மற்ற மக்களுக்கு எத்தி வைப்பது என்பது இன்னும் ஒரு பகுதி. எங்களுடைய குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அதனை அடுத்த மக்கள் அந்த குர்ஆனுடைய செய்திகளை எடுத்து நடப்பதற்கு அது துணையாக அமையும். எனவே அந்த வகையில இந்த குர்ஆனின் பக்கம் மக்களை நாங்கள் அழைக்கக்கூடியவர்களாக, அந்த குர்ஆனை கற்பிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இதிலே நாங்கள் அடுத்ததாக மனனம் என்ற பகுதியை நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்த மனனத்துக்கு நாங்கள் இப்ப செய்து கொண்டிருப்பது இந்த மனனம் தான். மனனம் செய்யக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த நிகழ்விலே கூடுதலாக இணைந்திருக்கிறீர்கள். இந்த மனனம் என்பது சாதாரணமான ஒரு செய்தி அல்ல. இதுக்கு ஒரு வயதெல்லை கிடையாது. இது ஒரு பெரிய அருள். இப்ப அந்த குர்ஆன் என்ற அருளை, குர்ஆன் என்ற ஒளியை என்னுடைய உள்ளத்திலே நாங்கள் எவ்வளவு தூரம் சுமந்திருக்கிறோம் என்பது இன்னும் ஒரு பெரிய ஒரு அருள், ஒரு மிகப்பெரிய அருள். அந்த ஒளியை எந்த அளவுக்கு எங்களுடைய உள்ளத்துக்குள்ளால கொண்டு வர முடியும் என்பதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய வீட்டிலேயோ எங்களுடைய ஒரு இடத்திலேயோ ஒரு பல்ப் தேவைப்படுகிறது என்று சொன்னால் அந்த இடத்துக்கு தேவையான வோல்டேஜ் உள்ள ஒரு பல்பை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு பெரிய ஹோலுக்கு ஒரு 5 வோல்ட் அல்லது 10 வோல்ட் 15 வோல்ட் உள்ள பல்பை நாங்க அங்கே போட மாட்டோம். அந்த பெரிய ஹோல் என்று சொல்லும் பொழுது அவடத்திலே பெரிய அதுக்குள்ளே வோல்டேஜ் உள்ள பல்பை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். அப்ப இதை மாதிரி எங்கட உள்ளம் பறந்தது விரிந்தது அந்த அதுக்குரிய பிரகாசம் ஒரு பெரிய ஒரு வோல்டேஜ் தேவை. அந்த வோல்டேஜை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த குர்ஆனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. எனவே அந்த குர்ஆனை எங்கட உள்ளத்தில் எடுக்கணும். நான் இங்கே போட்டு இருக்கக்கூடிய படம், இந்த காட்சி ஒரு அரபு நாட்டுல, அதுல விசேஷமாக பலஸ்தீன்ல கஸால ஒரு முதியவர் குர்ஆனை மனனம் செய்து ஒரு இளைஞரிடத்திலே பாடம் கொடுக்கக்கூடிய ஒரு காட்சி தான் இது. இது வயதெல்லை கிடையாது. சின்ன வயசுல எங்களுக்கு அதனை பாடமாய் கொள்ள முடியும் என்று சொன்னால் பாடமாய் கொள்வது, அல்லது வயது கடந்து விட்டது என்று சொன்னாலும் வயது போனதுக்கு பிறகும் குர்ஆனை பாடமாக்க முடியும் என்பதுதான் அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய அற்புதம். எவ்வளவு வேலை பளுவு இருந்தாலும் அந்த குர்ஆனை பாடமாக்க முடியும். எங்களுடைய நாட்டிலே கிழக்கு மாகாணத்திலே நான் ஒரு டாக்டரை சந்தித்தேன் சில வருடங்களுக்கு முன்னால். அவர் ஒரு ஹாஃபித். அப்ப அவரை சந்திச்சு அவரோட உரையாடி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னாரு, நான் கேட்டோம், நீங்க குர்ஆனை மனனம் செய்ய எப்பன்னு கேட்ட சந்தர்ப்பத்தில் அவர் சொன்னார், நான் யூனிவர்சிட்டியில படித்து முடித்து நான் அந்த என்னுடைய இந்த சிகிச்சை அளிக்கின்ற டாக்டர் அந்த பணியை ஆரம்பிச்ச அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரைனிங் எடுக்கிற காலத்துல தான் நான் இந்த குர்ஆனை பகுதி நேர குர்ஆன் மனன வகுப்புல செய்யறதுக்கு நான் ஆரம்பிச்சேன்.
அவர் அதுக்கு சொன்ன காரணம் என்னன்னு சொன்னா, அவர் சொல்றாரு, அவர் யூனிவர்சிட்டியில படிக்க கொள்ளைந்தான், ஸ்கூல்ல படிக்க கொள்ளைந்தான். அவர டீச்சர்ஸ்மாரும், அவர லெக்சர்ஸ்மார்களும் அவருக்கு சொல்றதாம், அவர பேர சொல்லி, உங்களுக்கு நிறைய ஞாபக சக்தி இருக்கிறது. உங்களுக்கு சரியான மெமரி பவர் உங்களுக்கு நிறைய இருக்கிறது என்று அடிக்கடி சொல்லுவாங்களாம். அப்ப இவர் படிக்கக்கூடிய காலத்தில் இவர் யோசிச்சாராம், அல்லாஹு தாலா ஞாபக சக்தி, மெமரி பவர் என்ற ஒரு பெரிய ஒரு அருளை எனக்கு தந்திருக்கிறான். இதனை பற்றி மறுமையில் அல்லாஹ் எனக்கு விசாரிப்பான், என்னை விசாரிப்பான். உங்களுக்கு மனன சக்தியை நான் தந்தேன் அதிகமாக, நீ அதற்கு நன்றி கடனாக என்ன செய்தாய் என்று விசாரித்தால், அதற்கு நான் பதில் சொல்வது எப்படி என்று சொல்லி யோசித்த இடத்திலேதான் நான் முடிவெடுத்தேன், இந்த குர்ஆனை பாடமாக்க வேண்டும். குர்ஆனை பாடமாக்கினால் அல்லாஹு தஆலா எனக்கு தந்த இந்த மனன சக்தி என்ற அருளை பயன்படுத்தி நான் அதற்குரிய அந்த ஒரு வேலையை செய்து விட்டேன் என்ற ஒரு திருப்தி இருக்கும் என்று நான் முடிவெடுத்துத்தான் நான் ஹாஸ்பிட்டல்ல மருந்துகள் கொடுத்துவிட்டு மாலை நேரம் ஓய்வாகி வீட்டுக்கு வரும் பொழுது நேரடியாக வீட்டுக்கு செல்லாமல், வீட்டுக்கு சென்றால் அங்கே மனைவி பிள்ளைகள் என்று எங்களுடைய அந்த நேரம் கழிய ஆரம்பித்து விடும். வார வழியிலே எங்களுடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய, பள்ளியில் இருக்கக்கூடிய பகுதி நேர குர்ஆன் மதரசாவில் சின்ன பிள்ளைகளோடு பிள்ளைகளாக நானும் உட்கார்ந்து அந்த இடத்திலே குர்ஆனை பாடமாக்கி அந்த முஅல்லிமிடம் கொடுத்து விட்டு சென்றேன். இப்படித்தான் அந்த குர்ஆனை நான் பாடமாக்கி முடித்தேன். சுப்ஹானல்லாஹ். அப்படி அவர் அந்த அந்த அருளை அவர் சந்தோஷமாக பேசுகிறார். அதனை பேசும் பொழுது அவருடைய கண்கள் கலங்கியதை நாங்கள் அவதானித்தோம். என்றால் அவர் ஒரு சந்தோஷத்தோடு அதனை பேசுகிறார். எனவே குர்ஆனை மனனம் செய்வது என்பது ஒரு பெரியொரு அருள். அந்த அருளை உள்ளத்திலே சுமப்பதென்பது பெரியொரு பாக்கியம். அந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய வயதையோ எங்களுடைய வேலை பளுக்களையோ காரணம் சொல்லாமல் இயன்றளவு அதை நாங்கள் பாடமாக்கி முடிக்க வேண்டும். இந்த பலஸ்தீனிலே கஸாவுடைய இந்த போராட்டத்திலே காலத்திலே வந்த ஒரு செய்தி தான் மிக முக்கியமாக, அந்த பிள்ளைகள் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அந்த செய்திகள் வந்தது அந்த யுத்தம் ஆரம்பித்ததற்கு பிறகு அங்கே குர்ஆனை பாடமாக்குவதற்கு பிள்ளைகளும் பெண்களும் வயோதிபர்களும் முண்டியடித்துக் கொண்டு வந்தார்கள், மிக வேகமாக வந்தார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் சொன்ன பதில், ஏன் இவ்வளோ வேகமாக இந்த குர்ஆனை மனனமிட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டு முன்வருகிறீர்கள் என்று சொன்னால், கேட்டதுக்கு அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய நாட்டில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிடம் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலே மரணம் வரும், எங்களுடைய வீட்டிலே எங்களுடைய கட்டிடத்தில் எப்போது குண்டு விழும், எப்போது நாங்கள் உயிரிழப்போம் என்று எங்களுக்கு தெரியாது. நான் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது ஒரு ஹாஃபிலாக சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அவசரமாக குர்ஆனை பாடமாக்குகிறேன் என்று அந்த பிள்ளைகளும் பெண்களும் பதில் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்கள், இந்த குர்ஆனை மனனமிடுவது என்பது மிக முக்கியமான ஒரு பாக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனை சுமந்த ஹாஃபில்களுக்கு எவ்வளவு நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இதனை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு ஹதீஸை மாத்திரம் நான் ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான். அதாவது மறுமை நாளையிலே அந்த குர்ஆனை உள்ளத்திலே சுமந்த ஹாஃபிலினுடைய பெற்றார்களுக்கு அல்பஸல்லாஹு வாலிதைஹி தாஜன் யௌமல் கியாமா, ஒரு கிரீடத்தை அல்லாஹ் தஆலா அணிவிப்பான். அந்த கிரீடம் உங்களுடைய வீட்டுக்குள்ளால் சூரியன் இருந்தால் எவ்வளவு ஒளியாக இருக்குமோ அதனை விட பிரகாசமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன்னா ஒரு ஹாஃபிலுடைய குர்ஆனை சுமந்த ஒரு மனிதனுடைய பெற்றார்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கௌரவம் கண்ணியம் என்று சொன்னால், அந்த ஹாஃபிலுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கௌரவம் கண்ணியம் இருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து விளங்கிக் கொள்ள முடியும். எனவே இந்த குர்ஆனோடு கொள்ளக்கூடிய அந்த ஓதுவதோ படிப்பதோ மனனம் செய்வதோ எந்த உறவும் எங்களை ஒரு உயர்ந்த இடத்திலே வைக்கும். உயர்வு தரும் இந்த உறவு என்பது மிக முக்கியமான நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய அடுத்த பகுதி. இந்த குர்ஆனுடைய தொடர்பாக உள்ள விடயங்களை நாங்கள் சிந்தித்தோம் என்று சொன்னால், இந்த குர்ஆன் நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தது போல அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அப்ப இந்த குர்ஆன் ஒரு சாதாரணமான ஒரு இறை தூதராலேயோ அல்லது ஒரு வானவராலேயோ உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல. இது அல்லாஹுடைய வேதம். அப்ப உலகத்துல மிக உயர்ந்தவன் அல்லாஹ். அல்லாஹு அக்பர் என்று நாங்கள் சொல்கிறோம், கேட்கிறோம். அப்ப அந்த அல்லாஹுடைய வேதம், அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை சம்பந்தப்பட்ட எல்லாரையும் உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கிறான். அது மலக்காக இருந்தாலும் சரி, நபியாக இருந்தாலும் சரி, அந்த குர்ஆன் இறங்கின காலம், நேரம், இடம் அனைத்தையுமே அல்லாஹு தஆலா உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கிறார். பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வந்த வானவர், மலக். அப்ப அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் ஒரு சாதாரணமான ஒரு மலக் அல்ல, அவர் மலக்குமார்களுடைய தலைவர். அப்ப அவரை அல்லாஹு தஆலா ஒரு உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கிறார்.
அதே போல அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்ப லட்சக்கணக்கான இறை தூதர்களுக்கு மத்தியிலே அல்லாஹு தாலா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சையதுல் முர்சலீன், தூதர்களுடைய தலைவராக அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார். அப்ப இதற்கு சில அறிஞர்கள் விளங்கப்படுத்துவார்கள், இந்த குர்ஆனை கொண்டு வரக்கூடிய மலக்கை அல்லாஹு தாலா ஒரு தலைமை மலக்காகத்தான் அல்லாஹு தாலா தெரிவு செய்திருக்கிறான். அதே போல குர்ஆன் கொடுக்கப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இறுதி தூதரான அவர்களையும் இதற்கு முன்னால் வந்த பல சிறப்புகள் உள்ள தூதர்களுக்கு மேலால் அல்லாஹு தாலா அவர்களுடைய தலைவராக அல்லாஹு தாலா தெரிவு செய்திருக்கிறான். எனவே குர்ஆன் சம்பந்தப்பட்ட எல்லாமே உயர்ந்த இடத்துல தான் இருக்கு. அடுத்தது பாருங்க, ரமலான் லைலத்துல் கத்ர், இந்த புனிதமான அருள் இறங்கிய மாதம் எங்களை நோக்கி நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. இப்ப குர்ஆன் இறங்கின மாதம் ரமலான். அப்ப 12 மாதங்களிலே ஏராளமான சிறப்புகளையும் உயர்வுகளையும் கொண்ட மாதமாக அல்லாஹு தஆலா அந்த ரமலானை வைத்திருக்கிறான். ஏன்? குர்ஆன் இறங்கின மாதம். அதே போல குர்ஆன் இறங்கின இரவை பாருங்க, அந்த லைலத்துல் கத்ர், மகத்தான ஒரு கண்ணியம் பொருந்திய ஒரு இரவு என்பதை அல்லாஹு தாலா அந்த இரவுக்கு பேர் வைத்து அதை வந்து ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹு தாலா அந்த இரவை அடையாளப்படுத்தியிருக்கிறார். அந்த குர்ஆன் இறங்கின ஒரு இரவை 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக அல்லாஹு தாலா உயர்த்தி வைத்திருக்கிறான். அந்த குர்ஆனுடனான அந்த உறவு அந்த இரவுக்கு ஏற்பட்டது என்பதனால் அல்லாஹு தாலா அந்த இரவை 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக வைத்திருக்கிறான். அதே போல குர்ஆன் இறங்கின இடங்களை பாருங்க, மக்கா மதீனா, பெரும்பாலான குர்ஆன் இறங்கினது மக்கால மதீனால. உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பூமியில ஆக கண்ணியமான கௌரவமான இடம் மக்கா, அதுக்கு அடுத்தது மதீனா. அப்ப ஏன் அல்லாஹு தாலா இந்த 2 இடத்தையும் உயர்த்தி வைத்திருக்கிறான்? குர்ஆன் இறங்கிய இடம் என்பதனால் அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். இப்படி அன்புக்குரியவர்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்விடமிருந்து வந்த குர்ஆன், அதனை கொண்டு வந்த மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மலக்குமார்களுடைய தலைவர், அவர்கள் அந்த குர்ஆன் கொடுக்கப்பட்ட தூதர், இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூதர்களுடைய தலைவர். அந்த குர்ஆன் இறங்கின மாதம் ரமலான், இது மிக சிறப்பு பொருந்திய மாதம். அந்த குர்ஆன் இறங்கிய இரவு லைலத்துல் கத்ர் 1000 இரவுகளை விட சிறந்தது. அந்த குர்ஆன் இறங்கிய பூமி மக்கா மதீனா மிக சிறந்த இடங்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இதுல இன்னும் ஒரு விடயத்தை நான் அடையாளப்படுத்துகிறேன். சூரா ஆல இம்ரானிலே 103வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார் ஃபஅன்கலக்கும் மின்ஹா. சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் நரக விளிம்பிலே இருந்தீர்கள், உங்களை அல்லாஹு தஆலா அந்த நரகத்திலிருந்து பாதுகாத்தார். இது எதனால் என்று சொன்னால், அந்த சஹாபாக்களுக்கு குர்ஆன் என்ற அந்த தூதோடு ஏற்பட்ட உறவுதான் நரகத்திற்கு கிட்ட இருந்தவர்களை கரம் பிடித்து அந்த குர்ஆன் சுவர்க்கவாதிகளாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள், அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள் என்ற இடத்துக்கு அந்த குர்ஆன் கொண்டு வைத்து வைத்திருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்கள், நாங்கள் சிந்திக்க வேண்டும், இந்த குர்ஆனுடனான என்னுடைய உறவு எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு எனக்கு உயர்வு இருக்கிறது. நான் ஓதுகிறேன், மனனம் செய்கிறேன், படிக்கிறேன், விளங்குகிறேன், எடுத்து நடக்கிறேன், அடுத்த மக்களுக்கு சொல்கிறேன் என்று ஒவ்வொரு கட்டம் உறவுகள் வளரும் பொழுதும் அந்த குர்ஆன் என்னை மேல் நோக்கி அழைத்து சென்று கொண்டே இருக்கிறது. அது ஒரு நாளும் என்னை கைவிடாது என்பதை நாங்கள் நல்ல முறையிலே விளங்கிக் கொள்ள முடியும். இதற்கு சில உதாரணங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்த குர்ஆனை மனனம் செய்வதிலே, குர்ஆனுடனான உறவிலே, விசேஷமாக மனனம் செய்வதிலே சில உதாரணங்களை நான் அடுத்தது சில காட்சிகளாக நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அதாவது அதுவும் பலஸ்தீனோடு சம்பந்தப்பட்ட சில காட்சிகள். அதிலே பாருங்க நீங்க நல்ல முறையில், சஃவத்துல் உம்மஹாத், தெரிவு செய்யப்பட்ட சில தாய்கள், அந்த அந்த போட்டோஸை நீங்க பார்த்த விளங்கும். பக்கத்துல கை குழந்தைகளை வைத்துவிட்டு அந்த தாய்மார்கள் குர்ஆனை பாடமாக்கி கொண்டிருக்கிறார்கள். பாடமாக்கிய குர்ஆனை தங்களுடைய சகோதரிகளிடம், தங்களுடைய முஅல்லிமாக்களிடம் ஒப்புவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு ஒரு அழகான ஒரு சிறந்த காட்சி. இது ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்டாக அந்த பலஸ்தீன் காசாவுடைய பூமியில யுத்த காலத்தில் கூட முன்னெடுக்கப்பட்டது. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு போட்டோவை நீங்கள் பாருங்கள். அதிலே ஒரு சகோதரர் ஒரு சுகையினமுற்ற நிலைமையில் அவர் சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு முன்னால் இருந்த ஒருவர் குர்ஆனை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப வைத்தியர் போன்ற ஒருவர் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அப்ப இவர் வந்து முகமது ஷாபான் என்ற ஹாஃபில் வந்து இவர் ஒரு ஹாஃபில். இவர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு ஒரு நோய் ஏற்பட்டு இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் அந்த கட்டிலே அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டே நான் இந்த ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனை ஓதி முடிக்கணும் என்று பிடிவாதமாக இருந்து அவரிடத்திலே குர்ஆனை சமர்ப்பித்து கொண்டிருப்பதை
இந்த காட்சி எங்களுக்கு காட்டுகிறது. இப்போ எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு வியப்புமிக்க இன்றைய காலத்திலே உயிர் வாழக்கூடிய உதாரணங்களாக இந்த உதாரணங்களை எங்களுக்கு பார்க்க முடியும். அதே போல அடுத்த ஒரு நான் காட்சியை போட்டிருக்கிறேன். அதிலே இந்த யுத்த காலத்திலே நடந்ததான காசாவிலே ஒரு சபையில் ஒரே இடத்திலே 1471 ஹாஃபில்கள் கஸாவுடைய பிரதேசத்திலே ஒரே நாளையிலே ஒரே ஜல்சாவிலே அந்த சஃபத்துல் ஹுஃபால் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ரொஜெக்டுக்கு கீழால அந்த குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார்கள். இது இந்த இந்த வருடத்துக்குள்ளால நடந்த நிகழ்வுகள். அதே போல அடுத்த காட்சி, இது இன்னும் ஒரு ஆச்சரியமான செய்தி. ஒரு சிறுவன் பாருங்க, யஹ்தமிலுல் அலம பில் குர்ஆன் என்று அங்கே அடையாளம் இடப்பட்டிருக்கிறது. ஒரு சிறுவன் அந்த யுத்தத்திலே அந்த அந்த தாக்குதலிலே அந்த சிறுவனுக்கு ஒரு பெரிய ஒரு காயம் ஏற்படுகிறது. அந்த வேதனையை அந்த குழந்தை தனக்கு விளங்காமல் மறப்பதற்கு அந்த குழந்தை அந்த சிறுவன் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார். இந்த காட்சிகளை நீங்களும் சில வேளை பார்த்திருப்பீர்கள். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். சஹாபாக்கள் அவருடைய உடம்பிலே ஒரு அம்பு ஏறிய போது அதனை வெளியெடுப்பதற்கு அவர்கள் தொழுகையிலே தக்பீரை கட்டுவார்கள். அதுக்கு பிறகு அந்த அம்பை வெளியே இழுத்தெடுப்பார்கள் என்று. இப்படியான காட்சியை சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து வரலாறாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்று இந்த குர்ஆனுடனான உறவிலே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அவர்கள் லயித்து போனதன் காரணமாக அந்த வரலாறை இன்று நாங்கள் நடைமுறையிலே இன்றைய கால நிகழ்வுகளாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல அடுத்த சில காட்சிகளை பாருங்கள். குர்ஆன் தங்களுடைய கட்டிடங்கள் இடிந்து தகர்ந்து போயிருக்கிறது. எந்த கவலையும் இல்லாமல் அந்த சிறுவன் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறான். அடுத்த காட்சியிலே ஒரு சிறுமி திஃப்லத்துன் பலஸ்தீனியா தஹ்ஃபதுல் குர்ஆன பைனர் ருகாம் அடுத்த காட்சியிலே போட்டிருக்கிறார்கள். பாருங்கள், ஒரு பலஸ்தீனிய ஒரு சிறுமி தன்னுடைய வீடு கட்டிடங்களுடைய இடிபாடுகளுக்கு மேலால் உட்கார்ந்து தஹ்ஃபதுல் குர்ஆனை பாடமாக்கி கொண்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உறவாக இது இருக்கிறது. இது ஆச்சரியம். உலகமே வியந்து போன காட்சிகள் தான் இது. இது எங்களுடைய சமூகம், எங்களுடைய சிறார்கள், எங்களுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் இவர்கள். இன்று நடைமுறை நடமாடக்கூடிய குர்ஆனுடனான உறவை வைத்த நடமாடும் மனிதர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். எனவே இப்ப இவ்வளோ பெரும் கஷ்டங்களுக்கும் சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் மத்தியிலே அவர்கள் குர்ஆனை கைவிடவில்லை. இன்னும் சில காட்சிகள் வந்தன. வீடுகளிலிருந்து அகதிகளாக வெளியேறி செல்லும் பொழுது எல்லா பொருட்களையும் விட்டுவிட்டு குர்ஆனை தான் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனை மாத்திரம் அவர்கள் எடுத்துக்கொண்டு வெளியேறுவதற்குரிய காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். எனவே இந்த உறவுகள் அனைத்தும் எங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். எனவே குர்ஆனுடனான எனது உறவு எனக்கு உயர்வை தரும். அது ஒரு அருள். அந்த அருளை நான் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தான் தீர்மானிக்க வேண்டும். அதற்கு நான் எவ்வளவு தூரம் நேரம் ஒதுக்கப் போகிறேன், அதற்கு எவ்வளவு தூரம் நான் முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன், அதற்காக நான் எவ்வளவு தூரம் சிரமப்பட போகிறேன், கஷ்டங்களை சகித்துக் கொள்ள போகிறேன், என்னுடைய உலக வேலைகளை, உலகத்தில் இருக்கக்கூடிய வேலை பளுக்களை முன்பின் ஆக்கிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த குர்ஆனுக்கு நான் எவ்வளவு தூரம் நேரம் கொடுக்க போகிறேன் என்பதை நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். இன்று ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நாளும் மணித்தியால கணக்கிலே தங்களுடைய போனுக்கு அல்லது ஸ்கிரீனுக்கு நேரம் கொடுக்கிறார்கள். ஆனால் குர்ஆனுக்கு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நிமிடங்களை தான் இன்று மனிதர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்திலிருந்து நாங்கள் மாற வேண்டும். இறுதியாக அன்புக்குரியவர்களே, மறுமையில் இந்த குர்ஆன் எங்களை என்ன செய்யும் என்பதையும் குர்ஆனும் ஹதீஸும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுன்னாவிலும் அதனை சொல்லியிருக்கிறார்கள். மறுமையில் இந்த குர்ஆனை நாங்கள் இந்த உலகத்திலே நல்ல முறையில் உறவு வைத்துக் கொண்டிருந்தால் அந்த மறுமையில அந்த குர்ஆன் எங்களுடைய பெற்றார்களோ பிள்ளைகளோ யாருமே கரம் கொடுக்காத சந்தர்ப்பத்தில் கூட இந்த குர்ஆன் எங்களுக்கு கரம் கொடுக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இக்ராஉல் குர்ஆன ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி, முஸ்லிமிலே வரக்கூடிய 804வது ஹதீஸ். குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், நிச்சயமாக அது மறுமை நாளையிலே அந்த குர்ஆனை ஓதியவர்களுக்காக, குர்ஆன் உடையவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசக்கூடியதாக வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல அடுத்த ஹதீஸிலே இருக்கிறது, குர்ஆனோடு இருந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா சொல்வானாம், இக்ரா வர்தகி வரத்தில் கமா குன்த துரத்தில் ஃபித் துன்யா, நீ குர்ஆனை ஓது, நீ குர்ஆனை ஓதிக்கொண்டு சுவர்க்கத்திலே மேல் நோக்கி உயர்ந்து சென்று கொண்டே இரு. நீ எப்படி உலகத்திலே குர்ஆனை ஓதினாயோ அதே போல ஃபஇன்ன மன்சிலத்தக இந்த ஆகிரி ஆயத்தின் தக்ரஉஹா, நீ கடைசாக நீ தங்கும் இடம் நீ கடைசாக ஓதக்கூடிய குர்ஆன் வசனம் வரக்கூடிய இடத்திலே தான் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனுடன் வாழ்ந்த மனிதனுடைய மறுமையுடைய நிலைமை அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ரெண்டு ஹதீஸை வைத்து பார்க்கும் பொழுது
முதல் ஹதீஸ் சொல்கிறது குர்ஆனோடு வாழ்ந்த மனிதனை சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற வேலையை அந்த குர்ஆன் செய்யும். இரண்டாவது ஹதீஸ் சொல்கிறது சுவர்க்கத்திலே மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற வேலையை அந்த குர்ஆன் செய்யும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த குர்ஆன் என்ற பேரருளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வளவு தூரம் எடுக்க போகிறோம் என்பது எங்களுடைய கையிலே இருக்கிறது. இது எங்களுடைய சாய்ஸ். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தெரிவு தந்திருக்கிறான். நாங்கள் விரும்பினால் இந்த குர்ஆனோடு எங்களுக்கு வாழ முடியும். நாங்கள் விரும்பினால் இந்த குர்ஆனை தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்தி விட்டுவிட முடியும். ஆனால் இன்றைய உலகத்திலே குர்ஆனோடு வாழக்கூடிய பல உதாரணங்கள் எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே இந்த குர்ஆனோடு வாழ்ந்து, இந்த குர்ஆனோடு மரணித்து, இந்த குர்ஆனுடைய சிபாரிசிலே சுவர்க்கத்துக்கு சென்று, இந்த குர்ஆனுடைய சிறப்பினால் சுவர்க்கத்திலே உயர்ந்த இடத்தை அடையக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு கனவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் போகும் இடமெல்லாம் சில பொருட்களை சுமந்து கொண்டு செல்கிறோம், தவறிவிடக்கூடாது என்று மிக கவனமாக அதனை எடுத்துக்கொண்டு செல்கிறோம். இதனை விட நாங்கள் போகும் இடமெல்லாம் என்னுடைய குர்ஆன் என்னோடு இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும். குர்ஆனை நாங்கள் ஒவ்வொருத்தரும் முடிவெடுப்போம். ஓதி முடிந்ததற்கு பிறகு அதாவது நான் மரணிக்கிறதுக்கு முன்னால இந்த குர்ஆன உள்ளத்துல சுமந்த ஒரு ஹாஃபிலாக நான் மரணிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவோட இந்த பயணத்தை நாங்கள் தொடர்வோம் என்று நான் அன்பாக உங்களிடத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டு, அல்லாஹு தஆலா அதற்கான பாக்கியத்தையும் அருளையும் எங்கள் எல்லோருக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு நான் இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அல்லாஹு தஆலாவுக்கு முதல் கண் அல்ஹம்துலில்லாஹ் என்ற உள்ளத்தால நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த கல்வி நிறுவனத்தினுடைய நிர்வாகத்தினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கலந்து பயன்பெற்ற உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் ஒரு பேரருள் என்ற தலைப்பிலே சுமாராக ஒரு மணித்தியாலம் நேரம் எவ்வாறு சென்றது என்றே உணர முடியாத அளவுக்கு அற்புதமான முறையிலே இந்த நிகழ்வு, இந்த உரை அமைந்திருந்தது. அல் குர்ஆனிலே நாம் அதனுடைய சிறப்புகளை வாசிக்கிறோம், அதனை எடுத்து ஓதுகிறோம். ஆனால் உணரப்படாத பல பகுதிகளை உண்மையில் ஷேக் அவர்கள் தொட்டு காட்டியிருந்தார்கள். அதிலே அவருடைய உரையிலே யதார்த்தமான பல உண்மைகளையும் புரிந்து கொள்ள முடியதாக இருந்தது. அதே போன்று உண்மையில் இந்த அல் குர்ஆனுடைய மகத்துவம், அதனுடைய இரகசியங்களை அறிந்த மக்களாக காசா மக்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை பார்க்கிற பொழுது உள்ளம் அப்படியே சிலிர்த்து போய்விடுகிறது. உண்மையில் நாம் வாழ்வோமா அல்லது மடிவோமா என்றும் கூட அந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் கற்பனை செய்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலும் கூட அல் குர்ஆனுக்கு கொடுக்கின்ற ஈடுபாடு, முக்கியத்துவம் உண்மையிலே அளப்பெரியதாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். உண்மையில் இரத்தின சுருக்கமாக நாம் சொல்வோமாக இருந்தால், இன்றைய உரை இன்னும் அல் குர்ஆனை கற்க வேண்டும், அதனை அமுல்படுத்த வேண்டும், அதனை மரணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய அனைத்து நல்லமல்களையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். எனவே இன்றைய இந்த நிகழ்விற்கு வருகை தந்த என்னுடைய பல்கலைக்கழக நண்பர் ஷேக் AMM இஜ்லான் ரஹ்மானி அவர்களுக்கு நன்றி கூறி, அதே போன்று இந்த நிகழ்வுக்கு சமூகம் தந்த ஈலானசாப் கல்வி நிறுவனத்தினுடைய உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் எங்களுடைய ஏனைய பிரமுகர்கள் என அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்வினை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.